கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் கண்களை மூடி இருதயத்தை தாழ்த்தி தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். உலகம் உண்டாவதற்குள்ளதாக எங்களிடத்தில் அன்பு வைத்து புதுக்குமாரனாக இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தரளி இவ்வளவு பிரியாரிச்சு இலவசமாய் கொடுத்தவரே சோத்திரிக்கிறோம். ஆண்டவர், நீர் வாக்கு பண்ணினபடியே மறுபடியும் சீக்கிரமாய் வரப்போகிறீர். நீர் வருவதற்கு முன்னதாய் நடக்கிற சம்பவங்களை நீர் எழுதி கொடுத்த வேத வாக்கியங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. அந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும் வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படவும் ஆண்டவரே அதை புரிந்து கொள்கிற ஆண்டவரே ஒரு பக்குவத்தை எங்களுக்கு தரும்படி இயேசு நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். இன்பமிதே பேரின்பமிதே, இயேசு நாமம் இன்பமிதே. இன்பமிதே நல்லின்பமிதே, இயேசு நாமமே. பாவம் போக்க வந்த நாமம் இயேசு நாமமே. பாதை போக்க வந்த நாமம் இயேசுவின் நாமமே. பாவம் போக்க வந்த நாமம் இயேசு நாமமே. பாதை போக்க வந்த நாமம் இயேசுவின் நாமமே. இன்பமிதே பேரின்பமிதே, இயேசு நாமம் இன்பமிதே. இன்பமிதே நல்லின்பமிதே, இயேசு நாமமே. நேற்றும் இன்றும் மாறா நாமம் இயேசு நாமமே. தேனிலும் இனிய நாமம் இயேசுவின் நாமமே. நேற்றும் இன்றும் மாறா நாமம் இயேசு நாமமே. தேனிலும் இனிய நாமம் இயேசுவின் நாமமே. இன்பமிதே பேரின்பமிதே, இயேசு நாமம் இன்பமிதே. இன்பமிதே நல்லின்பமிதே, இயேசு நாமமே. ஜீவ பாதை காட்டும் நாமம் இயேசு நாமமே. ஜீவன் பலன் தந்த நாமம் இயேசுவின் நாமமே. ஜீவ பாதை காட்டும் நாமம் இயேசு நாமமே. ஜீவன் பலன் தந்த நாமம் இயேசுவின் நாமமே. இன்பமிதே பேரின்பமிதே, இயேசு நாமம் இன்பமிதே. இன்பமிதே நல்லின்பமிதே, இயேசு நாமமே. சாவு பயங்கள் நீக்கும் நாமம் இயேசு நாமமே. சாபம் ரோகம் நீக்கும் நாமம் இயேசுவின் நாமமே. சாவு பயங்கள் நீக்கும் நாமம் இயேசு நாமமே. சாபம் ரோகம் நீக்கும் நாமம் இயேசு
பேரின்பமிதே இயேசு நாமம் இன்பமிதே 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 இயேசு நாமமே தேவராஜ்யம் சேர்க்கும் நாமம் இயேசுவின் நாமமே தேவநீதி நிறைந்த நாமம் இயேசுவின் நாமமே தேவராஜ்யம் சேர்க்கும் நாமம் இயேசுவின் நாமமே தேவநீதி நிறைந்த நாமம் இயேசுவின் நாமமே இன்பமிதே பேரின்பமிதே இயேசு நாமம் இன்பமிதே இன்பமிதே நல்லின்பமிதே இயேசு நாமமே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் 46வது வசனம் வரைக்கும் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசுனுடைய வருகையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வருகை குறித்த ரகசியம் என்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த வருகையை பார்க்கும் பொழுது கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், நோவாவின் நாட்களிலே நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்படி சொல்லும் பொழுது அங்கும் இங்கும் பொதுவான ஒரு காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது அங்கும் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் எடுத்தார்கள், கட்டினார்கள், இடித்தார்கள், இதெல்லாம் பார்க்கிறோம். அதே இது இந்த கடைசி நாட்கள் நடக்கும். அதாவது அவர்களுடைய இவ்வுலக காரியத்திற்கு இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையான சகலவற்றையும் செய்து கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு அதே மாதிரி செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த நாட்களிலே நோவா நீதியை பிரசங்கித்தான், ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்பை பெற்றுக்கொண்டான். அநேக ஆண்டுகளுக்கு முன்னதாக கர்த்தர் கொடுத்த இந்த எச்சரிப்பை பெற்றுக்கொண்டான், அதை விசுவாசித்தான், பேழை ஆயத்தம் பண்ணினான். தான் ஆயத்தம் பண்ணினது மாத்திரமல்ல, மற்றவர்களும் தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படி அவன் அந்த நீதியை பிரசங்கித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதே நாட்களிலே இந்த காலத்திலே வாழ்கிற நாம் ஆண்டவராய் இயேசுடைய வருகை நாட்களிலே வெள்ளம் கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள், வாரி கொண்டு போகும் மட்டும். அதே விதமாக இந்த நாட்களிலே மனுஷகுமார் வரும் காலத்திலும் நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னபடியினாலே மிகவும் எச்சரிப்பாய் நாம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். பிரதானமாக சொல்லும் பொழுது இந்த பகுதியில் நான் பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆஃப் அவர் லார்ட், ஆண்டவருடைய வருகை குறித்து நான் பார்க்கிறோம். ரெண்டாவது ரிவ்யூ ஆஃப் அவர் லார்ட், ஆண்டவர் நம் வந்து அவருடைய காரியத்தில் பொறுப்பை ஒப்படைத்த மக்களிடத்தில் ஆண்டவர் செய்த வேலைகளை அவர் என்ன பண்ணுகிறார், அவர் நிறுத்து பார்க்கிறதை நான் பார்க்கின்றோம். மூன்றாவது ரிவார்ட் ஃப்ரம் அவர் லார்ட், ஆண்டவரிடத்தில் கிடைக்கின்ற பலன் யார் பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை குறித்து பொதுவாக இந்த பகுதியிலே நான் பார்க்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில். இந்த 24ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் பைபிளில் வந்து 2 அதிகாரமாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் 24ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் கேட்ட அந்த கேள்விகளுக்கு 3 கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக தான் 24ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் முழுவதுமாய் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த கண்ணோட்டத்தோடு தான் நாம் ஒரு காரியத்தை படிக்க வேண்டியது மிக மிக அவசியம். எப்படி மலைப்பிரசங்கத்தில் மத்தேயு 5, 6, 7 3 அதிகாரங்களும் மலைப்பிரசங்கம் என்று சொல்லப்படுகிறதோ, ஆனால் என்ன பண்ணுவாங்க, பாக்கியவான் என்கிறத மாத்திரம் எடுத்துக்கொண்டு மலைப்பிரசங்கம் என்று சொல்வார்கள். அதுபோல நாம் இதை பார்த்து விடக்கூடாது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் முழுவதுமாக தான் அவைகளை பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏனெனில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஆண்டவராய் இயேசுவினாலே கொடுக்கப்படுகிற பதில் தான் அவைகள். இதில் பார்க்கும் பொழுது 7 காரியங்களை இந்த அதிகாரத்திலே நான் பார்க்க முடியும். பொதுவாக இன்றைக்கு 2வது வருகையை குறித்து சொல்லும் பொழுது 3 காரியங்களை மாத்திரம்தான் பிரதானமாக சொல்லுவார்கள். அவைகளை குறித்து தான் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 17ஆம் அதிகாரம், லூக்கா 17ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் நான் பார்க்கின்றோம். அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நாம் பார்க்கும்போது 3 காரியங்களை, உதாரணங்களை நாம் பார்க்கின்றோம், திருசாந்தங்களை நாம் பார்க்கின்றோம். இதுல மத்தேயுவிலே 2 திருசாந்தம் மட்டும் ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலே இவை 3, முதலாவது இந்த 3 காரியங்களை மாத்திரமல்ல, அதன் பின்னதாக வருகின்ற 4 காரியங்களையும் இன்றைய நாளிலே தியானிக்க ஆவியானவர் உதவி செய்வாராக. இவைகளுக்கெல்லாம் பொதுவாக இருக்கின்ற சில காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது ஜாக்கிரதையாயிருங்கள்,
விழிப்புள்ளவர்களாய் இருங்கள், தெளிந்த புத்தவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள் என்று சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். இதையெல்லாம் பொதுவாக எல்லாவற்றிலும் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். இன்னொரு காரியம் வாசிக்கும் போது உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற காரியத்தை குறித்து நான் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஏற்படுவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இவைகள்லாம் பொதுவான ஒரு காரியங்கள். ஆனால் இந்த திருசாந்தங்களை ஆண்டவர் சொல்வதற்கு காரணம் என்ன? அவைகளை தான் நாம் இந்த நாளிலே பார்க்க இருக்கின்றோம். லூக்கா 17:34 வாசிக்கும் பொழுது படுக்கையிலே வாசிக்கலாம். 17:34 அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். இங்கு வாசிக்கும் பொழுது அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் இருக்கிற 2 பேர்னாக்கா நமக்கு தெரிந்தது கணவன் மனைவி என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். பொதுவாக இதுக்கு விளக்க நான் சொல்லுவாங்க, இந்த 3 மட்டும் எடுத்துக்கொண்டு இரவிலே நடக்கிற சம்பவம், பகலிலே நடக்கிற சம்பவம், காலையிலே நடக்கிற சம்பவம். எனவே 24 மணி நேரத்திலே 3 கால அளவுகளிலே நடக்கின்றது, எல்லாம் ஒரே சமயத்தில் நடக்கும் என்று சொல்லி பொதுவாக ஒரு விளக்கம் சொல்வார்கள். ஆனாலும் இந்த நாளிலே நான் பார்க்கும் பொழுது எந்த நாளாக இருந்தாலும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஒரு சனப்பொழுதிலே, ஒரு இமைப்பொழுதிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகின்றார். ஆனால் இந்த திருசாந்தங்களை சொல்ல காரணம் என்ன? படுக்கையில் இருக்கிற 2 பேர் கணவன் மனைவி என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்ப கணவன் மனைவி அவர்கள் இருவராய் இராமல் ஒருவராய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். தேவனை இணைத்தது மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இப்படி உலக பிரகாரமாக அவைகள் இசைந்து ஒரே மாம்சமாய் இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையிலே வெவ்வேறு ஆத்துமாக்கள். ஆண்டவருடைய பார்வையிலே அவருடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறதோ அதை வைத்துதான் ஒருவன் அங்கீகரிக்கப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். எனவே அந்த வசனங்களிலே பார்க்கும் பொழுது முக்கியமான காரியம், திருமண வாழ்க்கையிலே, திருமண உடன்படிக்கையிலே ஒருவன் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். தே மஸ்ட் பி ஃபெய்த்ஃபுல் டு ஒன் அனதர். அதுதான் திருமண வாழ்க்கையில கேட்கும் பொழுது வரும் காரியமான நிகழ்காரியமாக இருந்தாலும் அல்லது உன் வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லாவற்றிலும் நான் உனக்கு உண்மையில் கணவனாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன், உண்மையில் மனைவியாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நான் பார்க்கிறோம். எனவே கடைசி வரைக்கும் மரண பரியந்தம் ஒருவருக்கொருவர் உண்மையில்லாதவர்களாக இருக்கிறவர்கள் எவர்களோ அவர்களே தேவனாலே அங்கீகரிக்கப்படுகிறவர்கள், தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்கள். இங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் அல்ல, ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர் என்பதுதான் இந்த பகுதியிலே வாசிக்கப்படுகிற வார்த்தை. அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிக்கலாம். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்னை ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எனவே உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிக்கிறோம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. வெளிப்புறமாக பார்க்கும் பொழுது 2 பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஆனால் உள்ளபூர்வமாக ஆவியிலே எந்த அளவுக்கு ஆண்டவர்களுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். எனவே அந்த திருமண உடன்படிக்கையின் வாழ்க்கையிலே எவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆண்டவராலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர்கள். யார் உண்மை இல்லாதவர்களோ அவர்கள் எல்லாரும் கைவிடப்படுவார்கள். இதை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து எந்த திருசாந்தம் சொன்னாலும் அது ஒரு ஆவிக்குரிய கருத்தோடு கூட தான் சொல்லுவார். எனவே இந்த ஆவிக்குரிய கருத்தை தான் மல்கியா 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். எனவே ஆண்டவர் வாசிக்கிறோம், எபிரேயர் எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்பொழுது 5வது வசனத்தில் இப்படி பார்க்கிறோம், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஒருபோதும் ஒரு கிறிஸ்தவனை ஒருபோதும் ஆண்டவர் கைவிடுகிறதல்ல. எனவே அவர் என்றைக்கு நம்மை ரட்சித்து மீட்டுக் கொண்டாரோ, என்றைக்கு நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணிவிட்டாரோ அந்த நாளிலே சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தத்தையும் வார்த்தையிலே உண்மையுள்ளவராகவும் இருக்கின்றார். So God is faithful in his promises. God is faithful in his covenant. ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கையிலும் அவருடைய வார்த்தையிலும் வாக்குத்தத்தத்திலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். முந்தின வசனங்களை வாசிக்கிறோம், விவாகம் அதே எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக.
வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். எனவே வேசிக்கல்லறை விபச்சாரக்காரை தேவன் நியாயம் தீர்ப்பார். எனவே விவாகம் மஞ்சமாயிருக்கலாம், அந்த மஞ்சத்தில் 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம். ஆனால் இருவரும் சேர்ந்து வெளிப்புறமாக வாழ்க்கை நடத்தினாலும் உள்ளபூர்வமாக ஆவிக்குரிய ரீதியாக யார் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறார்களோ, அந்த வாக்குத்தத்தத்தின்படியே அந்த கொடுத்த வார்த்தையின்படியே உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆண்டவருடைய வருகையிலே ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், மற்றவர் கைவிடப்படுவார். எனவே தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்கக்கூடாதது மாத்திரமல்ல, உள்ளபூர்வமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஏன்னா ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் தான் ஆண்டவர் அவர்களுக்காக ரத்தம் சிந்தி மீட்டுக் கொண்டார். ஒவ்வொருவரோடு தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிப்போம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். போதும். இங்க வாசிக்கும் பொழுது நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் எப்படி ஒரு கிறிஸ்தவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களே ஆண்டவருக்கு ஏற்புடையவர்கள். அதுதான் எபேசியர் வாசிக்கிற நான் அவர் தம்முடைய திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதும் கரை திரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்த பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அதுபோல இந்த உலகத்திலே வாழ்கிறவரை கணவன் மனைவியாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் உண்மையுள்ளவராக இருக்க வேண்டியது அவசியம். உண்மையிலும் எவனோ அவனே தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள். 2வது காரியம் வாசிக்கும் பொழுது மத்திய எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் வாசிக்கிறோம். மத்திய 24:40 பார்க்கிறோம். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2வது காரியம், முதல் காரியம் அந்த படுக்கையில் இருக்கிற 2 பேர்ல வாசி, who is faithful, one who faithfully is acceptable to God, தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்படுகிற உண்மையுள்ளவர்கள். 2வது காரியம் வாசிக்கும் பொழுது அந்த வயலிலே வேலை செய்கிறவர்கள். வயலிலே வேலை செய்கிறனாக்கா லூக்கா எழுதின சுவிசேஷம் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள், தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்ளுவான். எனவே லோத்தின் நாட்களிலே நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று எச்சரிப்பாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறுகிறதை நான் பார்க்கிறோம். அப்ப வயலுக்கும் லோத்துக்கும் என்ன சம்பந்தம்? லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 61-62 வசனத்தை நான் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 61-62 வசனம். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் யார்? கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்காமல் என்ன நோக்கத்திற்காக கலப்பையின் மேல் கை வைத்தானோ அந்த நோக்கம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிற வரைக்கும் அவன் அதை விட்டு வெளியிலே வரக்கூடாது, திரும்பவும் கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இருதயத்திலே எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 4:10 வாசிக்கிறோம். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கேக்கு போய்விட்டான் என்று சொல்லி வேதத்திலே பவுல் பக்தன் தீமோத்தேயுக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். இன்னுமாய் வாசிக்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டா? 1வது வசனத்திலிருந்து கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்து இடத்தில் விட்டிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்கள் ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் என்னோடு கூட பின்பற்றவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அநேகர் வேறுவிதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்ன, இப்பொழுதும் கண்ணீரோடு கூட சொல்கிறேன். அவருடைய முடிவு அழிவு, அவர்கள் தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள். இயேசுவை பிரசங்கம் பண்ணுகிறார்கள், கிறிஸ்துவின் சிலுவையை முன்னிறுத்த மாட்டார்கள், கிறிஸ்துவை தான் நிறுத்துவார்கள். ஏன் கிறிஸ்துக்கும் கிறிஸ்துவின் சிலுவைக்கும் வித்தியாசம் என்ன? கிறிஸ்து என்று சொன்னால் அற்புதங்கள், அடையாளங்கள், ஆசீர்வாதங்கள், இந்த பூமிக்குரிய காரியம். சிலுவை என்று சொன்னால் அது நித்தியத்துக்குரிய காரியம், ஆன்மீக காரியம்.
பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஆனால் அந்த அப்பரச பந்தியிலே நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில பங்கு பெறும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். எனவே நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டோம். நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தம். எனவே அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பின்னிட்டு பார்க்கிறதோ பழைய வாழ்க்கைக்கு திரும்புகிறதோ அவைகளை இருதயத்திலே நினைக்கிறதோ அப்படிப்பட்டவன் ஒருபோதும் ஆண்டுடைய வருகைக்கு ஏற்புடையவன் அல்ல. பிலிப்பியருக்கு நிறுவனம் 3ஆம் அதிகாரத்திலே பவுல் பக்தன் 12வது வசனத்திலே சொல்கிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவோம். நாம் எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாயிருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எனவே எதற்காக நாம் பிடிக்கப்பட்டோம், எதற்காக நாம் ரட்சிக்கப்பட்டோம்? இந்த உலகத்தில் சுகபோகமாக வாழ்வதற்காக அல்ல, நித்திய வாழ்வை அடைவதற்காக, நித்திய மகிமைக்காக அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையை பொருந்திய தேவன் என்று சொல்லி 1 பேதுரு 5:10 வாசிக்கிறோம். எபிரேயர் 3:1 வாசிக்கிறோம், பரம அழைப்புக்கு பங்கருளாகிய பரிசுத்த சகோதரரே என்று சொல்லி எபிரேயர் 3:1 வாசிக்கிறோம். எனவே நம்முடைய அழைப்பு எதற்காக? நித்திய மகிமை பெற்றுக் கொள்வதற்காக. எனவே அந்த அழைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை கொடுத்து விட்டார். நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பெற்றேன், அபிஷேகம் பெற்றேன், சபைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன், அப்படி அல்ல. பிலிப்பியர் 2:11-12 வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது மாத்திரமல்ல தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையை உங்களிலே உண்டாக்குகிறவராயிருக்கிறார் சொல்லி நான் பார்க்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 28-29 வசனத்தை வாசிக்கிறோம், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறவர்களாகிய நாம் பயத்தோடு பக்தியோடு கர்த்தருக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம், அதோடு முடிஞ்சவில்லை. நாள்தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கிருபையை பற்றி கொண்டு கிருபையில நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். எனவே பலவிதமான அந்நிய போதனைகளினால் அழைப்புண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினால் இருதயம் சிறப்படுகிறது நல்லது. எபிரேயர் 13:8-9 வாசிக்கிறோம், இயேசு நேற்றும் இன்றும் மாறாதவர். எனவே கமிட்டல் நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணித்து விட்டோமோ இனி அதை ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில் பின்னிட்டு பார்க்கவே கூடாது. எனவே கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்லி ஆண்டோர் சொல்கிறதை பார்க்கிறோம். கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்போது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5:14 வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம், 2 கொரிந்தியர் 5:14 வாசிக்கிறோம், கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 5:15 வாசிப்போம். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். எல்லாருக்காகவும் மரித்தார், ஆனால் பிழைத்திருக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்கென்று தான் பிழைத்திருக்க வேண்டியது அவசியம். கிறிஸ்து தான் நமக்கு ஜீவன். பவுல் சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எனவே கமிட்டல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்முடைய வாழ்க்கையில் அர்ப்பணி ஒரு காரியத்திற்காக நோக்கத்திற்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம வைத்திருக்கிறார். எனவே பரிசுத்தாவி கொடுத்திருக்க நோக்கம் என்ன? இந்த உலகத்தில் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார். எனவே அந்த நோக்கம் நிறைவேற வேண்டிய நம்முடைய வாழ்க்கையிலே அந்த லக்கை விட்டுவிட்டு நம்முடைய வாழ்க்கையிலே பின்னிட்டு பார்க்கிற ஒரு காரியம் ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. எனவே தான் வயலிலே 2 பேர் இருப்பாங்க. யார் உண்மையான அர்ப்பணிப்போடு கூட அவர்கள் வாழ்க்கை நடத்துகிறார்களோ அவர்களே ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். பவுல் என்கிற பக்தன் சொல்கிறான், அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், 20ஆம் அதிகாரத்தில் 22-24 வரைக்கும் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 22-24 வரைக்கும். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். எனவே நம்முடைய வாழ்க்கையில என்ன நோக்கத்திற்கு ஆண்டவர் உலகத்தை வைத்திருக்கிறாரோ இந்த நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில பின்னிட்டு பார்க்க கூடாது. எனவே கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு 2 பேர் அங்க வயலில் இருந்தாலும் யார் அந்த நோக்கம் நிறைவேற்ற தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள்தான்
ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் இருப்பார்கள். எனவே வயலிலே 2 பேர் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்று சொல்கிறார். 3வது காரியம் வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 41வது வசனம் வாசிக்கலாம். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். இங்கு வாசிக்கும் பொழுது பொதுவாக கிழக்கிழக்கு நாடுகளிலே பார்க்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த எந்திரம் அரைக்கும் பொழுது அந்த கல் இதுல அவங்க அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருவர் அந்த திரிகையை திரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இன்னொருவர் அதுல பருப்பெல்லாம் அதை அள்ளி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எனவே அதை திரிக்கிறவர்கள் திரித்து கொண்டே தான் இருப்பார்கள். அதை அள்ளி போடுகிறவர்கள் என்ன பண்ணணும், அந்த பருப்பை அள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது அந்த பருப்பு உடைஞ்சு கீழே இருக்கும், அதெல்லாம் திரும்ப கலெக்ட் பண்ணணும். அவர்கள் அந்த கல்லை சுத்துகிறவர்கள் சுத்திக்கிட்டே இருக்கணும், அதை அள்ளி போடுறவங்க போட்டுக்கிட்டே இருக்கணும். கவனமாய் தே மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் இன் தேர் ஒர்க் அவருடைய இருக்கணும். ஆனால் பெண்கள் சொன்னாலே 2 பேர் சேர ஆரம்பிச்சாலே அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, கதையை பேச ஆரம்பிச்சிருவாங்க. கதை பேச ஆரம்பிச்சானா செய்ததை நிறுத்திடுவாங்க. ஒருத்தர் ஆரம்பிச்சாக்கா இன்னொருத்தர் செவி கொடுத்தாங்கனாக்கா அவங்களும் அந்த வேலையை நிறுத்திடுவாங்க. அது 2 நிறுத்தினாக்கா வேலை ஒழுங்காக நடக்க போறதில்லை. எனவே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இது என்னன்னாக்கா, நாம் வீண் காரியங்களுக்கு ஒருபோது நம்முடைய செவிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கவே கூடாது. பவுல் பக்தன் இவ்விதமாக சொல்கிறார். கொலோசியருக்கு நிருபத்தில் வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனத்தில் வாசிக்கிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிக்கலாம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே, அதிலே கிரேக்கனர் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை. எனவே இங்க பார்க்கும் பொழுது எந்த விதமான வித்தியாசம் இருக்கு, 2 பெண்கள் சொல்லிட்டாரு, அதுல வித்தியாசம் பார்க்கும். அது போல கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிவிட்டால் எல்லாமே கிறிஸ்தவர்கள் தான், எல்லாமே ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். அதுல ஆண்டவர் ஒருபோதும் மாறுபாடு பார்க்கிறது இல்லை. எந்த ஸ்தாபனத்தில் இருந்தாலும் எந்த கொள்கையா இருந்தாலும் உண்மையிலே ஒருவன் ஆண்டவராய் இயேசுவினால் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருப்பானேயானால் அவன் ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கிறான். எனவே ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறவன் எந்த விதமான ஒரு வித்தியாசமான காரியங்களுக்கு ஒருபோதும் அவனை இடம் கொடுக்கவே கூடாது. இன்னும் 2 தீமோத்தேயு புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனத்தில் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம். இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. எனவே தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு என்று சொல்கிறார். சீர்கேடும் கிளவிகளின் பேச்சுக்கு விலகி இரு என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே ஒருபோதும் அவருடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு பிரயோஜனமற்ற ஒரு காரியத்திற்கு நாம் ஒருபோதும் செவி கொடுக்கக்கூடாது. வீண் தர்க்கங்களுக்கும் வம்ச வரலாறுகளுக்கும் நாம் இடம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வீணடித்துக் கொள்ளக்கூடாது. ஏன்னா மல்கியாவில் வாசிக்கிற 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் அதையெல்லாம் கவனித்து கேட்கிறார், அதையெல்லாம் ஞாபக புத்தகத்தில் எழுதி வைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற செய்தியிலே நாம் மிகவும் ஜாக்கிரதையுள்ள. we must be careful in our job, we must be very careful in our commitment. அர்ப்பணிப்பிலே நாம் உண்மையுள்ளவர்களா ஜாக்கிரதையுள்ளவர்களா இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதனால்தான் 2 பேர் இருப்பாங்க, ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். எனவே 2 பேரும் கிறிஸ்தவர்கள் என்பதனாலே, 2 பேர் ரட்சிக்கப்பட்டவர் என்பதனாலே, 2 பேரும் அபிஷேகம் பெற்றவர்கள் என்பதனாலே, 2 பேரும் ஸ்திரீகள் என்பதனால அல்ல. அந்த அர்ப்பணிப்பில் இந்த ஜாக்கிரதையாய் யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் அந்த வேலைக்கு உண்மையுள்ளவர்களாய் உத்தமர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள்தான் ஆண்டோட வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் இருப்பார்கள். வீண் தர்க்கங்கள், மற்றவர்கள் குறித்து பேசுகிற காரியங்கள், இதெல்லாம் ஒருபோதும் அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒருபோதும் இருக்கவே கூடாது. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், பிரயோஜனமான விலை ஒன்றை நான் மறைக்காமல் வீடுகள் தோறும் நான் போய் பிரசங்கம் பண்றேன். எனவே நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு பிரயோஜனமற்ற எந்த ஒரு காரியத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பாஷிக்க கூடாது. அதனால பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 15 சொல்லுகிறார், ஆனால் நம்முடைய வீண் வார்த்தைகளுக்கு சம்பாஷணைகள் ஆகாத சகவாசம் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்பொழுது இவ்விதமாய் பார்க்கிறோம். 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 33ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். எனவே ஆகாத சம்பாஷணைகள், ஆகாத சகவாசம் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். எனவே 2 ஸ்திரீகள் எந்த அறிவித்துக் கொண்டு ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார் என்று சொல்கிறதை நான் பார்க்கிறோம். அடுத்தது 4வது காரியம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது மத்திய 24ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 44 51 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான்.
தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இந்த காரியத்தில் ஆண்டவர் கூறிய திருசாந்தத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு எஜமான் ஒருவர் இருக்கிறார், அங்க ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அந்த ஊழியக்காரர்களே பிரதானமாக பொறுப்பு கொடுக்கப்படுகிற ஒரு ஊழியக்காரனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் என்ன பண்ணுகிறான்? அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன். இப்படி சொல்லப்போனா ஊழியக்காரர்களையும் வச்சுன்னா அப்படியே டைரக்டா எடுத்தா கூட ஊழியக்காரனாக்கா இப்போ எல்டர்ஸு, டீக்கன்ஸு, பாசஸ் அப்படி சொல்லலாம், ஸ்தாபன தலைவர்கள் என்று சொல்லி பார்க்கலாம். எனவே ஆண்டவர் வந்து சபையில் நடத்துவதற்கு வாசிக்கிறோம். எபேசியர் நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது 11, 12, 13 வசனத்திலிருந்து இப்படி வாசிக்கின்றோம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். எனவே சபைக்கு தலையாய் இருக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சில ஊழியர்களை ஏற்படுத்தினார். அநேக ஊழியர்களை ஆண்டவர் ஏற்படுத்தினார். நல்ல வசனம் சொல்லுது, அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகளாகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. சில பேர் ஆண்டவரால் மற்றபடி அமர்த்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரால் அழைக்கப்பட்டு என்று சொன்னால் ரோமர் கிருபை 1ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிற பவுலாகிய நான். அந்த அப்போஸ்தலன் என்று சொல்லும் பொழுது அதில் 2 காரியங்களை வாசிக்கிறோம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில் 7-8 வசனத்தில் வாசிக்கிறோம். பவுலும் அப்போஸ்தலன் தான், பேதுரும் அப்போஸ்தலர் தான், யாக்கோப்பு, யோவான் இவங்க எல்லாருமே அப்போஸ்தலர்கள் தான். ஆனால் ஒருவர் யூதர்களுக்காகவும் விருத்தசேதனம் பண்ணப்பட்டவர்களுக்கு அப்போஸ்தலனாக இருக்கும்படிக்கும் மற்ற பவுலான புறவினத்தாருக்கு அப்போஸ்தலனாக இருக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் சிலரை வந்து இந்த வேலைக்காரர்களுக்கெல்லாம் எஜமானனாய் மூத்தவனாய் அவனை நடத்துவதற்கு ஊழியக்காரனாய் ஏற்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். எனவே இயேசு பேதுருவை பார்த்து சொல்கிறார், என் ஆடுகளையும் என் ஆட்டுக்குட்டிகளையும் மேய்ப்பாயாக. அப்ப அந்த ஆட்டுக்கு சொந்தக்காரர் எஜமான் யார்? ஆண்டவராய் இயேசு. அப்ப அந்த ஆடுகளை மேய்ப்பதற்கு ஆண்டவர் வைத்த நபர் யார்? அந்த பேதுரு, அந்த அப்போஸ்தலர்கள், ஊழியர்கள். எனவே அந்த ஊழியர்கள் என்ன பண்ணக்கூடாது? எஜமான் வர தாம் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிற 40 எஜமான் வர அந்த எஜமான் வரும்போது இல்ல அந்த ஊழியக்காரர் ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன்? உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். எனவே இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது இதேதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 34ஆம் அதிகாரத்தில் வந்து மேய்ப்பர்களை குறித்து ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் எச்சரிப்பாய் சொல்லுகிற காரியம் 34ஆம் அதிகாரத்தில் முழுவதும் பார்க்கிறோம். 34:1 வாசிக்கிறோம். எசேக்கியேல் 34:1 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ! மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்ளுகிறீர்கள், கொழுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மேய்க்காமற் போகிறீர்கள்.
நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும் துரத்துண்டவைகளை திருப்பிக் கொண்டு வராமலும் காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள். பலாத்காரமும் கடூரமுமாய் அவர்கள் ஆண்டீர்கள். அது தொடர்ந்து 34 அதிகாரத்தில் அநேக காரியங்களை குறித்து வாசிக்கிறோம். அந்த இஸ்ரவேல் மேய்ப்பரை குறித்து அதே மாதிரிதான் இந்த இடத்துல எஜமான் அந்த ஊழியக்காரனை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. எனவே உடன் வேலைக்காரரை அவன் அடிக்கவும் அவர்களை துன்பப்படுத்தவும் தொடங்குறதை பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த உடன் வேலையாட்கள் அந்த விசுவாசிகள் எல்லாரும் நமக்கு அடிமைகள் அல்ல, ஊழியர்களுக்கு அடிமைகள் அல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் தான் அவர்களுக்கு சொந்தக்காரர். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அந்த ஊழியத்தை செய்கிற இந்த ஊழியக்காரன் உடன் வேலையாட்களை பண்போடு என்ன நோக்கத்திற்காக அந்த ஊழியக்காரனால் ஏற்படுத்தினாரோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்ட போல். எனவே அதை விட்டு நம்முடைய வாழ்க்கையில அதை விட்டு மாறும். எதற்காக என்ன அழைப்பு இருக்கிறதோ அந்த அழைப்பில் தான் நிற்கணும். 3 விதமாக ஊழியம் செய்யலாம். ஒன்று அழைக்கப்பட்டு ஊழியம் செய்யலாம். அது சிலர் தான் அழைக்கப்பட்டு ஊழியம் செய்கிறவர்கள். சிலது அமர்த்தப்பட்டு ஊழியம் செய்கிறது ஊழியங்களும் இருக்கின்றது. தீத்துக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். தீத்துக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படி பார்க்கிறோம். நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. எனவே மூப்பர்களை ஏற்படுத்தும்படிக்கு என்று சொல்லி, எனவே அழைக்கப்பட்டவர்கள் சிலர் தான், ஆனால் மூப்பர்களை ஏற்படுத்து என்று சொல்லி அங்கு சொல்கிறதை நான் பார்க்க, அவர்கள் அந்த ஏற்படுத்தப்பட்ட அந்த ஊழியராலே ஏற்படுத்தப்பட்ட மூப்பர்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அந்த மூப்பர்கள் எப்படி இருக்கக்கூடாதா, இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே அங்கே பேதுரு என்கிற அப்போஸ்தலன் அங்கே எழுதுகிற காரியம், தன்னை அப்போஸ்தலன் என்கிற அழைப்பு இருந்தாலும் அவர் தன்னை மூப்பராக தான் அவர் சொல்லுகிறார். எனவே அப்போஸ்தலன் என்பது அழைப்பு, பாஸ்டர் என்பது அழைப்பு, தீர்க்கதரிசி என்பது அழைப்பு, அது ஒவ்வொருதும் அழைப்பு தான், அது ஏற்படுத்த. ஆனால் அவர்கள் எல்லாருமே சபையிலே எல்டர்கள், மூப்பர்கள் தான். எனவே 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 3 யோவான்ல வாசிக்கிறோம். அதே 1 பேதுரு மட்டும் 5வது வசனத்தில் வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிப்போம். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். எனவே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், உன் இளமை குறித்து ஒருவன் அசட்டை பண்ணாதபடிக்கு நீ எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு புத்தகத்தில் நான் வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரத்தில் இப்படி பார்க்கிறோம். 15வது வசனத்தை வாசிக்கலாம். நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளில் நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். இன்னும் வசனம் 12வது வசனத்தை வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 4:12 அப்படி வாசிக்கிறோம். இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. இப்படிதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு இருந்தார். இப்படிதான் ஒரு ஊழியக்காரன் அந்த எஜமானன் ஏற்படுத்தி இருக்கிற அமர்த்தின அந்த ஊழியக்காரன் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அவர்களோ இருமாப்பாய் ஆண்டு அந்த ஆடுகளை, அந்த விசுவாசிகளை அவர்கள் கொடுமைப்படுத்தி கடூரமாய் நடத்துவார்கள் என்றால் அவர்கள் ஒருபோதும் ஆண்டுடைய வருகைக்கு ஏற்புடையவர்கள் அல்ல. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் புறக்கணிப்பார். அப்படிப்பட்டவர் உணர்வில்லாதவர்களாய் அவர் வாழ்க்கை நடத்தும் பொழுது புறக்கணிக்கப்படுவார்கள். மற்றவர்களையோ ஆண்டவர் உண்மையுள்ளவர்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். அதனால தான் வாசிக்கிறோம், நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். எனவே ஏற்ற வேளையிலே அந்த ஆகாரம் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்க வேத வசனத்தை கொடுத்துட்டார். எந்த ஸ்தாபனமாக இருந்தாலும் பைபிள் ஒண்ணுதான். நியாய சாஸ்திரிகளுக்கு ஐயோ, பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோள்களை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் போக மாட்டீர்கள், போகிறவர்கள் விடமாட்டீர்களே, உங்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். ஸோ வி மஸ்ட் பி வாட்ச்ஃபுல். எந்த நேரத்தில் எப்படி வருவார் தெரியாது. எனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்திலே நாம் உண்மை உத்தமாய் ஊழியம் செய்தால்
நாம் ஆண்டவர் எப்போ வந்தாலும் அவரை எடுத்துக்கொள்வதற்கு ஆயத்தம். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்த நாளிலே அதை எனக்கு தருவார். எனவே அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஜாக்கிரதை சிந்தியோடு கூட அவர்கள் விழிப்புணர்வுகளாக இருந்து கொடுக்கப்பட்ட காலத்திலே எந்த அளவுக்கு ஆண்டவர் காலம் கொடுத்து அந்த அளவுக்கு அவர்கள் ஊழியத்தை செய்து அந்த மந்தைக்கு, அந்த ஊழியக்காரர்களுக்கு, அந்த வேலைக்காரர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா ஆசைகள் எல்லாம் அவன் கையில் ஒப்பு கொடுத்து, அந்த வசனத்தை ரொம்ப முக்கியம். தன் எஜமான் தன்னுடைய ஆசைகளெல்லாம் அவன் கையில் கொடுத்துட்டாரான். வேத வாக்கியங்களை அறியப்படாத ரகசியமில்லை, வெளிக்கு வராத மறைபடவும் இல்லை. எனவே கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசியுங்கள், ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாதது. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவிகளை சேர்க்கும். இன்றைக்கு வேதத்தை விட்டுட்டு எதெல்லாம் இன்றைக்கு எடுத்து தங்களுடைய சொந்த சுய புத்தியை சார்ந்து இன்றைக்கு ஊழியம் செய்கிற மக்கள் எவ்வளோ பேரை நான் பார்க்கிறோம். எனவே ஆண்டோட வருகைக்கு அப்படிப்பட்டவர்கள் ஒருபோதும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க முடியாது. அடுத்தது வாசிக்கும் போது 5வது திருசாந்தத்தை நாம் பார்க்கிறோம், 25ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடு ராத்திரியிலே, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். வாட்ச்ஃபுல், விழித்திருங்கள் என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். இந்த பகுதி எல்லாருக்கும் அதிகமாக நாம் அடிக்கடி கேட்கிற ஒரு காரியம். முதல் 3 காரியங்களையும் சொல்லுவார்கள். வயலில் இருக்கிறத சொல்லுவாங்க, படுக்கையில் இருக்கிறத சொல்லுவாங்க, அதுக்கு திரியை திரிக்கிறது சொல்லுவாங்க. அடுத்தது இந்த 25ஆம் அதிகாரம் அதிகமாக சொல்லப்படுகிற ஒரு காரியம். இதில் 3 காரியம், 3 மக்கள் பகுதியை நான் பார்க்க 3 பிரிவினரை நான் பார்க்க முடியும். முதலாவது அங்கே வாசிக்கும் போது 10 கன்னிகைகள், 10 பேரும் கன்னிகைகள் தான். அந்த 10 கன்னிகையில் புத்தி உள்ளவர் புத்தி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு நபர் யாருனாக்கா மணவாளன் அங்கே வருகிறார். இங்கே மணவாட்டி என்று சொல்லப்படவே இல்லை. மணவாட்டி எங்கே இருக்கிறார்? அந்த அறை வீட்டுக்குள்ளே அவர்கள் இருக்கிறார்கள் மணவாட்டி. இந்த 10 பேரில் புத்தி உள்ளவர்கள் தான் மணவாட்டி என்று சொல்லி அங்கே இல்லை. ஏன்னா 10 பேரும் கன்னிகைகள் தான். இது மாப்பிள்ளை அழைப்புன்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க. எனவே மாப்பிள்ளையை எதிர்கொண்டு போகிறார்கள், அழைத்து கொண்டு வருவதற்கு அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் எதிர்கொண்டு போய், இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம். அப்ப எதிர்கொண்டு போகனாக்கா இவர்கள் எல்லாம் மணவாட்டியாக இருந்திருந்தால் இந்த புத்தியுள்ளவர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போயிருப்பார் மேலே. அப்படி இல்லை, எதிர்கொண்டு போகிறார்கள். எதிர்கொண்டு போய் அந்த மணவாளனோடு கூட என்ன பண்ணுகிறார்கள்? அந்த வசனத்தில் தொடர்ந்து வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் அது வரும்பொழுது என்ன வாசிக்கிறோம்? அப்படி அவர்கள் வாசிக்கிறோம். 10வது வசனத்தை வாசிக்கிறோம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஆனால் 5 கன்னிகைகளும் இந்த மாப்பிள்ளையை கூட்டிட்டு வராங்க, மணவாளனை கூட்டிட்டு வராங்க. மணப்பெண் அங்க கல்யாண வீட்டுக்குள்ள மணப்பெண் இருக்காங்க. இது நல்லாக நாம் தெரிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். புத்தி உள்ளவர் புத்தி இல்லாதவர்கள் என்று சொன்னால் என்ன தாட்ஃபுல்லாக இருக்கு, அதாவது விழிப்புணர்வுள்ளாய், வாட்ச்ஃபுல்லாய், ஜாக்கிரதை உள்ளாய் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையாய் இருக்கிறார். எனவே மனம் திரும்புதலுக்கேற்ற கனி நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். எனவே நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலே என் வாழ்க்கையிலே ஒரு மனமாற்றம் உண்டாயிற்று, மனம் திரும்புதல் உண்டாயிற்று. நான் சபைக்கு வந்துட்டேன், நான் ஞானசானம் பெற்ற அபிஷேகம் பெற்றுட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதே ஒரு பாரம்பரிய பழக்கமாக மாறிவிட்டது. அன்றைக்கு மனம் திரும்புதலுக்கேற்ற கனி மாத்திரமல்ல, இன்றைக்கும் என்றைக்கும் ஆண்டவர் வரும்பொழுது அந்த மனம் திரும்புதலுக்கேற்ற கனி இருக்க வேண்டும்.
நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலே நீதியின் கனி கொடுத்த நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஆண்டவர் சொல்லுங்க, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். எனவே அன்றைக்கு நான் கொடுத்த கனி அன்றோட முடிஞ்சு விடுகல, தொடர்ந்து ஆண்டவர் வரும்போது வரைக்கும் அதில் கனி இருக்கணும். இதே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேமில் வந்த பொழுது அத்திமரத்தில் ஏதாவது அகப்படுமா என்று பார்த்த பொழுது பசுமையாக இருந்தது. ஆனால் அதில் ஒரு கிளையில ஒரு விதமான பழமும் அதில் காணப்படவில்லை என்று சொல்லி அங்கே நான் பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த அத்திமரத்தை சபித்தார். ஏன்னாக்கா அத்திமரம் நிழல் கொடுப்பதற்காக ஆண்டவர் படைக்கல, அத்திமரம் அத்தி பழம் கொடுப்பதற்காக ஆண்டவர் படைத்தார். எனவே கிறிஸ்தவர்களை ஆண்டவர் இந்த உலகத்தில் கற்பிள்ள கன்னிகையாக வைத்திருக்கிற நோக்கம் என்ன? ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாய், ஆண்டவருக்கு நாம் ஏற்புடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த திருசாந்தத்தில் 25ஆம் அதிகார திருசாந்தத்தில் நான் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்போ வராரோ அது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அந்த எதிர்பார்ப்பு இருக்க வேண்டியது அவசியம். 1 தெசலோனிக்கேயர் 1:10 வாசிக்கிறோம், இனி வரும் கோபாக்கினை நின்று நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமா இருக்க இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அவர்கள் அறிவிக்கிறார்களே என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறவன் நம்முடைய வாழ்க்கையில இது போதும் என்று சொல்லி இருக்கக்கூடாது. எதுல போதும் என்கிற மனசு இருக்கணும். 1 தீமோத்தேயு புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கலாம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். இந்த வசனத்திலே நான் வாசிக்கின்றோம், போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஒருவனுக்கு எவ்வளவு தரலான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எது மாத்திரமல்ல, சங்கீதம் வாசிக்கிறோம், இயேசு சொல்கிறார், லூக்கால வாசிக்கிறார் அதே விதம், எவ்வளவு தரலான ஆசை இருந்தாலும் அது ஜீவன் அல்ல என்று லூக்கா 12 சொல்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறார், ஐஸ்வர்யம் பெருகும் பொழுது என் இருதயத்தை அதை வைக்காதே என்று சொல்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய இருதயத்தில் ஆண்டவரை தவிர வேறு யாருக்கு இடமே இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் சிலர் இதை இச்சித்து என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஏன் அந்த இச்சை வருவதற்கு காரணம் என்ன? ஏன்னாக்கா அப்படிப்பட்ட போதனைகள் வருகிறது. அதாவது ஐஸ்வர்யவான் ஆகிறது தான் ஒரு மனிதன வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்றால், அப்படிப்பட்ட போதனைகள் வரும்பொழுது அந்த போதனையை கேட்கிற விசுவாசிகள், அதில் போதனை கேட்கிற கிறிஸ்தவர்கள் எதை விரும்புவார்கள்? ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று விரும்புவார்கள். இந்த விருப்பத்தை உண்டு பண்ணினது யார்? அது ஆண்டவர். அப்படிப்பட்ட விருப்பம் என்ன? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டியா இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லும் பொழுது, நான் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், ஐ ஷல் நாட் வாண்ட், எனக்கு தேவை என்று ஒன்று இருக்காது, என் தேவைகளெல்லாம் சந்திக்கிறவர், நாள்தோறும் அவர் கிருபைகள் புதிதாக இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொல்லுகிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஏன் அந்த ஆசை வருவதற்கு காரணம் என்ன? உலக பிரகாரமான காரியத்திற்கு, சரீரத்துக்கு அடுத்த காரியத்திற்கு, இம்மைக்கு அடுத்த காரியத்தை குறித்து பிரசங்கங்களை கேட்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய எண்ணங்கள் அவருடைய எல்லாம் மாறிவிட்டது. எதற்காக முதல்ல இயேசு ஏற்றுக்கொண்டார்கள்? நித்திய ஜீவனுக்காக ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் எபிரேயர் 3:14, நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஆனால் இந்த நோக்கம் மாறுவதற்கு காரணம் என்ன? ஆதியாம் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது, சர்ப்பமாகிய பிசாசானவன் என்ன பண்ணுறான்? ஏவாள் இடத்துல வருகிறான். நீங்கள் தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தை கனியை புசிக்க கூடாது என்று தேவன் சொன்னது உண்டோ என்று சொல்லி சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஏவாள் சொல்லுகிற வார்த்தை என்ன? வாசிப்போம். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். ஆண்டவர் புசிக்க கூடாதுன்னு தான் சொன்னார். ஆனா இந்த பிசாசனவன் ஒரு வார்த்தையை எக்ஸ்ட்ரா போட்டு விட்டான். என்ன போட்டான்? தொடவும் கூடாது என்று சொல்லுகிறார். இதை வச்சான பிசாசுக்கு தெரிஞ்சிருச்சு, அம்மாவுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை சரியாக தெரியல, அதனால கவனிக்கல சரியா. ஆகினால அவன் என்ன பண்ணிட்டா, அடுத்தது ஏமாத்துறது ஈஸி, வஞ்சிக்கிறது ஈஸி. அதனால தான் என்ன பண்ணுகிறான், அங்கே அவன் சொல்லுகிறான், இந்த நீங்கள் இது சாவதி இல்லை. பாருங்க, நேரம் வாசிக்கிறோம், சாவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிசாசு என்ன சொல்லுவார்? நீங்கள் சாவதி இல்லை, உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள். இதெல்லாம் சொல்லும்போது எல்லாமே நற்செய்தி தான். 3 நற்செய்தி தான். சாவதில்லை கேட்கறதுக்கு நற்செய்தி தான்,
உங்கள் கண்கள் திறக்கப்படும், கேட்பதற்கு நல்ல செய்தி தான். நீங்கள் தேவர்களைப் போல கேட்பதற்கு நல்ல செய்தி தான். அவனுடைய விளைவு என்ன? இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பாவமும் மரணமும் சாபம் உலகத்தில் வந்து விட்டது. இன்றைக்கு பவுல் சொல்லும் பொழுது கிறிஸ்துவோடு எழுந்தது உண்டானால் தேவனுடைய வலது பார்சத்து இடத்தில் வீட்டிருக்கிற மேலானவைகளை நாடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள், நீங்கள் மரித்தீர்கள் என்று சொல்லுகிறார். எனவே இம்மைக்கு நாம் மரித்தோம், நித்தியத்துக்கு நாம் வாழ்கிறோம். எனவே பழைய வாழ்க்கைக்கு நாம் மரித்தோம், புதிய வாழ்க்கைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜென்ம சுவாபமுள்ள மனிதன் மரித்து விட்டான், திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளோர்களாக வேண்டியது அவசியம். எனவே அந்த திவ்ய சுவாபத்துக்கு நாம் பங்குள்ளோர்களாக வேண்டும் என்றால் ஆண்டவரை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து போக வேண்டியது அவசியம். அப்போதான் இச்சையினால் உலகத்து உண்டாக கேட்டுக்கு தப்பித்துக் கொள்ள முடியும். அந்த சர்ப்பமாகிய பிசாசு சொன்ன வார்த்தையை கேட்டவுடனே அவன் இந்த ஏவாளுடைய பார்வையே மாறிடுச்சு. வாசிக்கலாம் அந்த ஆதியாம் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் இந்த 3 காரியத்தை ஏவாளுக்கு சொன்ன உடனே அந்த ஸ்திரீ, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். பாத்தீங்களா? அப்ப பிசாசு சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே அவங்க பார்வையே மாறிடுச்சு. அதுவரைக்கும் இச்சிக்காத அந்த மரமானது, அந்த கனியானது இப்ப இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் என்று கண்டு அந்த பழத்தை பறித்து புசிக்கிறதை நான் பார்க்கிறோம். ரட்சிக்கப்படுகிற நாளிலே அதெல்லாம் மறந்து எல்லாரும் உண்மையான ரட்சிக்கப்பட்ட எவருமே அப்படிதான் இருப்பாங்க. ஊழியர்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் உண்மையில் ரட்சிக்கப்பட்ட எதை குறித்து அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆண்டவர் மாத்திரம்தான் அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கும். ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கும் போது பரிசுத்தாவை நிரப்பி தான் வச்சிருக்கிறார். சுத்தமா ஒண்ணுமே பழைய ஐட்டங்கள் ஒண்ணுமே இருக்காது. அவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிறுசியா இருக்கான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஆனால் அனிதின வாழ்க்கையில் அவங்க என்ன பண்ணல? ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளரல, கிருபையை பற்றி கொள்ளல. கிருபையை பற்றி கொண்டு போயிருப்பார்கள் என்றால் அவர்கள் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு இருப்பார். எனவே நிரப்பி அவர் கொடுத்துட்டாரு. நான் தான் அதற்கு அந்த பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுத்தே இருக்க வேண்டியது அவசியம். எனவே திரும்ப அவர் நிரப்ப மாட்டார். நாம் தான் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுத்து போகணும். பரிசுத்தாவி இடம் கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பழைய காரியங்கள் ஒன்றும் இருக்கவே இருக்காது. ஒருபோது இச்சைக்கு நாம் இடம் கொடுக்கவே மாட்டோம். வாசிக்கலாம் 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து நாம் இப்படி வாசிக்கிறோம். பேதுரு விதமா சொல்லுகிறார். 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிப்போம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தறினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை அறிகிற அறிவிலே வளரணும். கிருபை, அப்பதான் ஆண்டவர் நமக்கு கிருபையை சமாதானத்தை பெருக செய்வார். ஏன்னா சமாதானம் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுக்கிறது இல்லை என்று சொல்லிவிட்டார். எனவே உலகம் புத்தி கேட்டாத சந்தோஷம், புத்தி கேட்ட அறிவு கட்டாத அந்த சமாதானம், சந்தோஷம், அறிவு கட்டாத அன்பு என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நாம் கொடுக்கிறோம். ஆனால் அதை தான் நம்ம என்ன பண்ண, நிறைய பணம் இருந்தால் நல்லா சமாதானமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். இந்த எண்ணம் எப்படி வந்தது? அன்றைக்கு சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனமும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிற அஞ்சுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறாரே. இன்றைக்கு அந்த நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே புத்தியுள்ளவள் தன் வாழ்க்கையில் எண்ணெயை கூட கொண்டு போவாள். ஆண்டரை அறிகிற அறிவிலே வளருவாள். நாள்தோறும் அவர் கிருபைகள் புதிதாக இருக்கிறது. நாள்தோறும் கிருபை பற்றி கொண்டே போவாள். நாள்தோறும் பலத்தின் மேல் பலம், கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. இவ்விதமாக அவன் தன் வாழ்க்கையில் ஆண்டவர் அருகிலே கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வரைக்கும், ஆண்டவர் வருகிற வரைக்கும் அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டியது அவசியம். கொலோசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் இவ்விதமாக நாம் பார்க்கின்றோம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாயும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. எனவே மனுஷகுமாரன் பூமியில் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. எனவே நம்முடைய வாழ்க்கையில புத்தியுள்ளவர்கள் என்னையை கூட கொண்டு போனால் ஆண்டவர் அறிகிற அறிவில் வளரணும், அதிகமாக கிருபை பெற்றுக்கணும், அதிகமாக பலத்தை பெற்றுக்கொள்ளணும், மகிமையில் மேல் மகிமை அடைந்து போய்கொண்டே இருக்கணும். எதுவரைக்கும்? ஆண்டவர் வருகிற வரைக்கும். இடைப்பட்ட காலத்திலே அவர்கள் மயங்கிறது போல இந்த உலகத்தின் மயக்கத்திற்கு நாம் ஒருபோது இடம் கொடுக்கக்கூடாது. சத்ருவாகிய பிசாசன் வஞ்சிக்கிற வஞ்சன காரியங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த புத்தியுள்ளவர்கள் என்னையை கூட கொண்டு போனது போல நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் ஆண்டவருடைய கிருபையை பற்றி கொண்டு நாம் போக வேண்டியது மிக மிக அவசியம். எனவே இங்கு நாம் பார்க்கிறோம், புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். மணவாளன் வருகிறார், இவர் எதிர்கொண்டு புறப்பட்டு போறார். அங்க வாசிக்கிறோம் பரலம்பானோ என்கிற கிரேக்க பதம்.
அது என்னன்னாக்கா ஆண்டவர் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது இயேசு சொல்கிறார், பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன், உங்களுக்குன்னு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்னோடு கூட சேர்த்துக் கொள்வேன். அதான் பரலம்பானோன்னு சொல்லப்படுகிற கிரேக்க வார்த்தை. எனவே ஒருவன் சேர்த்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள், மற்றவர்கள் கைவிடப்படுகிறார்கள். இதுதான் 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரத்தில் நாம் வந்து ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் நாமளால் மறுரூபமாக போகிறோம். எனவே நாம் கர்த்தரை எடுத்துக்கொண்டு போக ஆயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இவ்விதமாய் மேகங்களிலே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தருடனே கூட இருப்போம் தான் போட்டிருக்கு. எனவே அந்த பரலம்பானோ என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் அதுதான், அவரோடு கூட நாம் இருப்போம். எனவே அந்த மணவாளனோடு கூட இந்த கன்னிகைகளெல்லாம் அறிவீட்டுக்குள்ளே வருகிறார்கள். எனவே இன்றைக்கு நாம் என்ன எண்ணத்தோடு இருக்கிற தாட்ஃபுல், வாட்ச்ஃபுல். எனவே அந்த புத்தி உள்ள கன்னிகளைப் போல நாமும் எதற்காக நம்ம வந்திருக்கிறோம், நாம் யார், எதற்காக இப்போ வந்து தீவெட்டி எடுத்துகிட்டு போகிறோம், எதற்காக என்ன எடுத்துகிட்டு போகிறோம், ஆண்டவர் லேட் ஆச்சுனாக்கா எனவே ஆண்டவர் வர இல்லைங்க போதும் அப்படின்ற போதும் என்கிற மனசு இதில் இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே போதும் என்கிற மனது ஒருபோது இருக்கவே கூடாது. உலக காரியத்தில் கர்த்தர் ஒரு நன்மை குறைவில்லாமல் செய்வார், அந்த போதும் என்கிற மனதோடு இருக்க வேண்டியது அவசியம். அடுத்ததாக 6வது ஒரு திருசாந்தத்தை குறித்து மத்திய 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 14வது வசனத்து 30வது வசனம் வரைக்கும் நான் பார்க்கும் பொழுது இது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச சம்பவம் தான். இதை குறித்து முதல்ல அந்த பகுதி மட்டும் வாசிக்கலாம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் இது வாசிக்கிறோம். இங்க 5 தாலந்து வாங்கினவனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் என்ன பண்ணுறான், மேலும் அவன் என்ன பண்ணுறான், 5 தாலந்தை சம்பாதிக்கிறான். 2 தாலந்து வாங்கினவன் மேலும் 2 தாலந்துகளை சம்பாதிக்கிறான். 1 தாலந்து வாங்கினவன் என்ன பண்ணுகிறான், அதை பூட்டி வைக்கிறான். ஆண்டவர் ஒவ்வொருடைய திறமைக்கு தக்கதாக ஆண்டவர் அப்ப திறமையை பார்க்கிற இந்த எஜமான் அவனுடைய திறமை எது என்று சொல்லி பார்த்து தான் அவனுக்கு என்ன பண்ணுகிறார், அவனுக்கு தாளந்தை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம் தேவன் முன்னறிந்த தெய்வம், நான் யார் எப்படிப்பட்டவன் என்பதை தேவன் முன்னதாக அறிந்திருக்கிறார். எனவே வாசிக்கிறோம் எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் பார்க்கிறோம். 7வது வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 4:7 வாசிப்போம். கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 12:11 பார்க்கிறோம். இவைகளை எல்லாம் சொல்லும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் 9 வரங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த 9 வரங்களை குறித்து நான் பார்க்கும் பொழுது தெளிவாக நான் பார்க்க வேண்டியது, ஒருவனுக்கு ஒரு வரம், வேறொருவனுக்கு 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 என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் அவருடைய சித்தத்தின்படி அளிக்கிறார். அதான் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் என்பதை அந்த ஆவியானவர் தான் தீர்மானம் பண்ணுகிறார். ஆவியானவர் தான் அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த எஜமான் எப்படி ஒருத்தனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு எப்படி 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து என்று சொல்லி அவர் தீர்மானம் அவனுடைய திராணிக்கு தக்கதாக கொடுக்கிறாரோ அதே விதமாக தான் ஆண்டவரும் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆனா எந்த வரமா இருந்தாலும் 7வது வசனத்துல வாசிக்க 1 கொரிந்தியர் 12:7 இது மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை வாசிச்சோன்னே அவன் சுய பிரயோஜனம் என்று அர்த்தம் அல்ல. இதில் அவனவன் அந்த கொடுக்கப்பட்ட தாளந்தை அவன் பிரயோஜனப்படுத்துறான். he must use it. எதற்காக? ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா இருக்கும், பொது நன்மைக்காக. he must use it for the common good. பொது நன்மைக்காக, சபைக்காக, பொது நன்மைக்காக தான் ஆண்டவர் அந்த இடத்தை. அதே மாதிரி தான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் அந்த தாளந்தை கொடுத்தார். அதை அவன் அதை வைத்து வியாபாரம் பண்ணி இன்னும் அவன் பெருக்குகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்க வரமாக இருந்தாலும், ஆண்டவர் கொடுக்க கிருபையாக இருந்தாலும், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆஸ்தியாக இருந்தாலும், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அறிவாக இருந்தாலும், ஆண்டவர் கொடுக்கிற எந்த காரியமாக இருந்தால், ஆயுஷாக இருந்தால் கூட எந்த காலம் கொடுத்திருக்கிறாரோ அந்த காலம் அளவுக்கு நாம் ஆண்டவருக்கு உண்மையில இருக்க வேண்டியது மிக அவசியம். சிலர் சீக்கிரம் யாக்கோப்பு அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் மரித்து விடுகிறார். ஆனால் அதே அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பேதுரு விடுவிக்கப்படுகிறார். ஆனால் நீரோ காலத்தில் அவர் மரித்து விடுகிறார். யோவான் கிபி 95-98 வரைக்கும் அவர் வாழ்ந்த இயற்கையான ஒரு மரணத்தை அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கால அளவை கொடுத்திருக்கிறார். அதிகமான நாள் ஊழியம் செய்தால் அதிகமான ரொம்ப பெரியவர்கள் என்ற அர்த்தம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை ஆண்டுகள் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அத்தனை ஆண்டுகளுக்கு தகுந்த பலனை நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். எனவே இந்த நாளிலே நாம் யோசித்து பார்ப்போம். எனவே ஒவ்வொருவருடைய தாளந்துக்கு தகுந்ததாக அவர் கொடுக்கும் பொழுது யார் அதை பெருக்குகிறானோ அவன் முன்னில் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து அந்த வசனத்தில்
ஒவ்வொருவனுக்கும் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன? அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியனே, கொஞ்சத்தில் உண்மையாக அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். இதே வார்த்தையை தான் 2வது இடத்துல பெற்ற ஒரு காரியத்துக்கு 2 தாளந்தை பெற்றவனுக்கு அவர் சொல்லுகிற ஒரு காரியம். அதே 23வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்கிறார். ஆனால் ஒரு காரியத்தை, ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவனோ அவன் அதை என்ன பண்ணிட்டான்? சீலையிலே வைத்து விட்டான். தொடர்ந்து அவனை வாசிக்கலாம். என்ன காரியம் சொல்கிறார்? ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமும் உள்ள மனுஷன் என்று அறிவேன். பாத்தீங்களா? கடினமுள்ள மனுஷன் தெரிஞ்சிருந்து எவ்வளவு அவன் அலட்சியமாய் அவன் இருந்து கொண்டு அந்த வீணடித்து விட்டான். நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்களை வீணடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், கொடுக்கப்பட்ட தாளந்துகளை வீணடிக்கிறவர்கள், கொடுக்கப்பட்ட வரத்தை வீணடிக்கிறவர்கள். என்ன ஒவ்வொருத்தருக்கும் வரம் கொடுத்திருக்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது, அவனவனுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வரத்தின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியால் இன்னைக்கு யாருக்கு அந்த வரம் கொடுக்கப்பட்டு எத்தனை பேரை பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்காங்க, சீலையில் வச்சது போல. பைபிள் அப்படிதான் சொல்லுது. 1 அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். ரோமர் 12:4 வாசிப்போம். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்மில் போதும். எனவே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள். அதற்கு தேவை அளவுக்கு கிருபையிலே ஆண்டவர் தருகிறார். எனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை வைத்து நாம் பெருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும், விருத்தி அடைய வேண்டியது அவசியம். அதை அப்படியே வச்சுக்கிட்டு ஒருக்கும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் பத்திரம் வைத்துக்கொண்டு எனக்கு இருக்கு என்று சுய பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் தனக்காக வாழவே இல்லை. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாகவும் இந்த உலகத்துக்கு பிரயோஜனமாகவும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். எனவே நம்முடைய வாழ்க்கை பவுல் அப்படிதான் இருக்க, பிரயோஜனமாக ஒன்றும் மறைக்கவில்லை. இயேசு நமக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். ஊழியர்கள் எல்லாம் மற்ற அவருடைய ஏற்படுத்தின நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தான் வந்தார். என் கர்த்தராய் இயேசுவினாலே பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அவ்விதமாக இருப்போமானால் ஆண்டவர் வருகைக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவர் அப்படிப்பட்டவனே தான் ஆண்டவர் நல்லது உத்தமும் உண்மையான ஊழியனே என்று ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொள்வார். மற்றவர்களை ஆண்டவர் தள்ளுகிறதை அந்த 29-30 வசனத்தில் வாசிக்கலாம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். உண்மையுள்ளவனுக்கு நாள்தோறும் கிருபைகள் புதிதாக இருக்கும். ஆண்டவரை அறிகிற அறிவிலே அவன் வளருவான். ஆண்டவர் கிருபையை பெற்று பலத்தின் மேல் பலம் அடைவான். உள்ளவனுக்கு உத்தமமாக இருக்கிறவனுக்கு கொடுக்கப்படும். உண்மை இல்லாதவனோ இருக்கிறது அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு விடும், அவன் புறம்பான இருளிலே தள்ளப்படுவான். கடைசியாக ஒரு திருசாந்தத்தை நான் பார்க்கிறோம். 25ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 46வது வசனம் வரைக்கும் நான் பார்க்கின்றோம். இது மிகப்பெரிய ஒரு பகுதியாக இருந்தாலும் அது கொடுக்கப்பட்டிருக்கிற தாற்பயம் என்ன என்று நான் பார்க்கும் பொழுது அந்த 34வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன். இங்கே வாசிக்கும் பொழுது அந்த காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். இதே சம்பவத்தை தான் இன்னொரு பகுதிக்கு சொல்கிறார். ஒரு பக்கம் ஆடுகளை, செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர் என்ன பண்ணுகிறார், அந்த மக்களை எல்லாம், அந்த உலகத்தில் இருக்கிற மக்களை ஆண்டோடைய வருகையில் வரும்போது 2ஆக பிரிக்கிறார். 2ஆக பிரிக்கும் பொழுது வலது பக்கத்தில் இருக்கிற ஆசீர்வதித்து, என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள், உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இதுதான் ஆதாமை கொண்டு ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு காரியம். அது ஆண்டவர் எதிர்பார்த்த விரும்பின ஒரு காரியம். ஆனால் அந்த ராஜ்ய பாரத்தை, அந்த ஆளுகையை அவன் இழந்து போய்விட்டான். இந்த உலகத்துக்கு அதிபதி யோவான் 14:30 வருகிறார். இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்திற்கு வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். அவன் இந்த உலகத்துக்கு அதிபதியாய் மாறிவிட்டான். இயேசு வந்தார், கல்வாரி சிலுவையிலே பிசாசை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிற சொல்லி எல்லாவற்றையும் வெற்றி வேந்தராய் வெற்றி பெற்று இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வந்து இந்த உலகத்திலே தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இருக்கின்றார். அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இருக்கிற அந்த ஆண்டவர் இந்த நாட்களிலே, அது விசேஷமாக இந்த கடைசி நாட்களிலே, எல்லா நாட்களிலும் அது விசேஷமாக இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே மனிதாபிமானம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இங்கு சொல்கிற 3 வித கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு கூட்டம், இவர் என் சகோதரராகிய இவர்களுக்கு,
ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தம்முடைய குமாரன் அநேக 8ஆம் அதிகாரத்தில் ரோமர் 8ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம், தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களை முதற்பேனானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தார் அவர்களை முன்குறித்தார், எவளை முன்குறித்தார் அவர்கள் அழைத்தும் இருக்கிறார், எவளை அழைத்தார் அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், எவளை நீதிமான்கள் ஆக்கினார் அவருடைய மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்தார். நீங்கள் அவரோடு கூட 1000 வருடம் அரசால போகிறோம். எனவே இந்த ராஜ்யம் என்ன பண்ணுகிறார்? 2ஆக பிரிக்கிறார். பிரித்து யாரெல்லாம் இந்த உபத்திரவ காலங்களிலே மாத்திரமல்ல கஷ்டப்படுகிற காலங்களிலே யார் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறானோ, அது விசேஷமாக கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல மற்றவர்கள் யாரெல்லாம் நன்மை செய்கிறானோ அவனை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். இப்படிப்பட்ட ஒரு மனிதாபமான உள்ள மனிதன் தான் இந்த உலகத்திலே 1000 வருட அரசாட்சிக்குள்ளே பிரவேசிக்கிறவனாய் இருப்பான். மற்ற சகோதரர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் ஆண்டவராலே அங்கீகரிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள், ஆண்டவராலே மீட்டெடுக்கப்பட்ட மக்கள். அந்த மக்களுக்கு அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், வாசிக்கும் பொழுது மத்திய எழுதிய சுவிசேஷத்தில் சொல்லும்பொழுது, என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அவன் அதன் பலனை அடைவான் என்று சொல்கிறார். அப்ப என்னை ஏற்றுக்கொள்கிறவன் உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார். மத்திய 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அது கூறுகிறதை நான் பார்க்கிறோம். மத்திய எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது அவருடைய ஊழியத்துக்கு அனுப்புகிறார். தம்முடைய 12 சீஷர்கள் அப்போஸ்தலரை அவர் அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது என்ன செய்யணும் ஏது பண்ணணும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 40ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எனவே இந்த காரியத்தில் நான் வாசிக்கும் பொழுது நமக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ, யாரெல்லாம் இரக்கம் பாராட்டுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அந்த இரக்கத்தை அவர் காண்பிக்கிறார். இரக்கமுள்ளவன் பாக்கியவான், இரக்கம் பெறுவான் என்று சொன்னார். எனவே அவர்களை இந்த 1000 வருட அரசாட்சியிலே இந்த பூமியிலே இருப்பதற்கு வசிப்பதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட மக்களோ அவரோடு கூட வருகிறார்கள். அதான் மத்திய 24ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது சகல பரிசுத்த தூதர்களோடு கூட அவர் வரும்பொழுது அவர் தம்முடைய மகிமையில சிங்காசனத்தில் அவர் வீற்றிருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னதாய் இந்த நாட்களிலே அந்த இந்த மனிதாபிமானம் நமக்குள்ள இருக்கணும். அதனால கலாத்தியருக்கு நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவே இருப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவனோ அந்த ஆவினால் நித்திய ஜீவனை அறுப்பான். நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக நாம் யாவருக்கும் விசேஷமாய் விசுவாச குடும்பத்தாருக்காக நன்மை செய்ய கடவோம் என்று சொல்கிறார். மத்திய 5ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்க, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஒருவன் விளக்கை கொளுத்தி மரக்காலிலே மூடி வைக்காமல் விளக்கு தண்டு மேலே வைப்பார்கள், அப்படி வைக்கும்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் ஜனங்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்திற்கு பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு பிரகாசிக்க கடவுது என்று சொல்லி அங்கு ஆண்டோர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தீத்துக்கு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நன்மை செய்ய பழகட்டும் என்று சொல்லுகிறார். 8வது வசனத்தில் நன்மை செய்யும்படி ஜாக்கிரதையாக இருக்கும்படி திட்டமாய் அவர்களுக்கு போதி என்று சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒருவனுக்கு ஐஸ்வர்யம் கொடுத்திருக்கிறார். அந்த ஐஸ்வர்யத்தை அவன் நன்மைக்கு எதுவாய் பயன்படுத்தணும். ஆண்டவர் ஒருவனை தாழ்த்தவும் ஒரு உயர்த்தவும் ஆண்டவருக்கு அதிகாரம் உண்டு. ஒருத்தனுக்கு ஏதாச்சும் கொடுத்திருக்காருன்னா அது ஒரு நோக்கம் உண்டு, ஒரு காரணம் உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் சுயபுத்தி உள்ளவனாய் சுகபோகமாய் வாழ விரும்புகிறவனுக்கு ஆண்டவருடைய இரக்கம் கிடைக்க போறதில்லை. எனவே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. எனவே கட்டளையிடு என்று சொல்கிறார். வருங்காலத்திற்கு இன்றைக்கு நாம் அந்த நன்மையை செய்தால் அந்த நாட்களிலே நாம் அறுவடை செய்வோம். இன்றைக்கு செய்யாவிட்டால் அந்த நாட்களிலே ஒருபோது கிடைக்காது. எனவே நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போய் விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் இரக்கமுள்ளவன் பாக்கியவான், அவனை இரக்கம் பெறுவான். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னார். இது ஊழியருக்கு கொடுக்கிறத பற்றி சொல்லல. உள்ளவன் எவனோ
இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன் என்று சொல்கிறார். எனவே இப்படிப்பட்ட நாட்களிலே யார் அந்த மனப்பான்மையோடு கூட இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டு போவார்கள். இதுதான் 7 காரியங்களை இந்த அதிகாரத்திலே ஆண்டவர் 24, 25 அதிகாரத்தில் சொல்லும் பொழுது வெள்ளம் கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். முதல் காரியம் பார்த்தோம். அதில் 2 பேர் கட்டிலில் இருக்கிற 2 பேர் கணவன் மனைவி. அதில் உண்மையுள்ளவர்கள் யாரோ, ஆவியிலே உண்மையுள்ளவர்கள் யாரோ அவர்களை ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். மல்கியா 25:2-16 வாசிக்கிறோம். காட் ஹேட் டைவர்ஸ். ஆண்டவர் விவாகரத்தை ஆண்டவர் வெறுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அதையெல்லாம் இன்றைக்கு அல்லல் தட்டி அதெல்லாம் அந்நிய காரியமாக எண்ணி வாழ்கிற மக்கள் இன்றைக்கு எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். எனவே உணர்வுள்ளவர்களாக நாம் இருப்போம். இரண்டாவது, அங்கே வாசிக்கும் பொழுது அங்கே வயலில் இருக்கிற 2 பேர் யார் அந்த லக்கை நோக்கி ஆண்டவர் போகிறானோ, முன்னோக்கி போகிறானோ அவன் தான் ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தமுள்ளான். பின்னோக்கி பார்க்கிறவன் ஒருபோது ஆண்டவருக்கு ஏற்புடையவன் அல்ல. திரிக்கிறதிலே வீணான காரியத்திலே அவர்கள் செலவிடாதபடிக்கு என்ன காரியம் செய்கிறார்களோ அதில் கருத்துள்ளவர்களாக இருக்கிறவர்களே ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக இருக்கிறார்கள். எஜமான் தன்னுடைய ஆஸ்திகளுக்கெல்லாம் பொறுப்பை கொடுத்து ஊழியக்காரனிடத்தில் கொடுத்து வேலைக்காரருக்கு ஏற்ற விலையில் ஆகாரம் கொடுக்கும்படி அவர்களுக்கு வைத்த ஊழியக்காரன் யாரோ அவன் தான் ஏற்றுக்கொள்கிறவன். எஜமான் வர தாமதிக்கும் என்று சொல்லி மற்ற வேலைக்காரர்களை அடிக்கவும் அவளை துன்புறுத்தவும் செய்கிறவன் புறக்கணிக்கப்படுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கன்னிகையிலே புத்தியுள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் வர தாமதித்தாலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று அந்த எண்ணத்தோடு ஜாக்கிரதையை சிந்தவுள்ளவர்களாய் இன்னும் அதிகமாக எண்ணெய் அதிகமாய் ஆண்டவர் அறிகிற அறிவிலே வளர கிருபையை பற்றி கொண்டு வாழ பலத்தின் மேல் பலன் அடைந்து ஆண்டவர் வருகிற வரைக்கும் அந்த ரட்சிப்பு நிறைவேறப்படுகிற பிரயாசத்தில் யார் இருக்கிறானோ அவன்தான் ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தமுள்ளவனாக இருப்பான். அவர்கள்தான் அந்த மன அறைவுக்குள்ளே அவர்கள் பிரவேசிப்பார்கள். அடுத்து கடைசவ தாளந்துகள், கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்கள், கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்கள், கொடுக்கப்பட்டிருக்கிற திராணி, கொடுக்கப்பட்டிருக்கிற ஆஸ்தி, கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவு, என்ன பலம், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்துகிறோமோ, ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையாக மற்றவர்களுக்கு புரோஜனமாக பயன்படுத்துகிறோமோ அவனே ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்திலே யாவருக்கும் நன்மை செய்வோம். நற்கிரியை செய்கிறதிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். எபேசியர் 2:10 வாசிக்கிறோம். நற்கிரிகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அன்பை யாரிடத்தில் எதிர்பாராதீங்க, அன்பு கூறுங்கள் என்று தான் ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு நிறைய பேர் அன்பை எதிர்பார்த்து சோர்ந்து போகிறார்கள். நம்மிடத்தில் அன்பாகவே இருக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவர் ஒருபோதும் அவருடைய கைவிடவே மாட்டார். எனவே நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷ வரும் காலத்தில் நடக்கும் என்று சொல்லி வெள்ளம் கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள், வாரிக்கொண்டு போகும் மட்டும். அதுபோல மனுஷகுமாரன் வருகிற வரைக்கும் உண்மையுள்ளவர்களாய் இருந்து ஆயத்தமுள்ளவர்களாய், புத்தியுள்ளவர்களாய், தெளிந்த புத்தவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய், உண்மையுள்ளவர்களாய், அர்ப்பணித்தவர்களாய், நாம் இன்னும் அதிகமாய் நாம் விருத்தி செய்கிறவர்களாய் நாம் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா, நாங்கள் சோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் தியானித்த வேத பகுதிகளுக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் இவைகளை இன்னுமாய் அவளை அறிந்து உணர்ந்து இன்னுமாய் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.